ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விகாஸ் குட்டிக்கு வந்து அக்கிள் அலர்ஜி இருந்துச்சு. அதனால் ஒரு சைல்டு கேருக்கு போய் எப்பயும் போகிறது தான் காமிச்சிட்டு, இதோட தங்கச்சி பையன் யுவன் குட்டிக்கும் இருமல் இருந்துச்சு. ஸோ 2 பேரையும் ஒரு ஜென்ரல் செக்கப் கூப்பிட்டு போயிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் போன இடம் தான் எங்கள் குலசாமி கோயில். அங்கே வந்து இன்றைக்கி அது போக ரொம்ப நல்ல நாளும் கூட. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பௌர்ணமி, வரலட்சுமி நோன்பு, இது போக வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் எப்போயுமே பௌர்ணமிக்கு வந்து போயிடுவோம். இதோட என் மச்சானோட, அதாவது என் வீட்டுக்காரரோட அண்ணன் வீட்டில் வந்து விசேஷம் வந்து வச்சுருக்காங்க, காது குத்து ஃபங்க்ஷன். ஸோ பத்திரிக்கை வச்சு முதல்ல சாமி கும்பிட்டனால நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்பிட்டோம். அங்கே மாமியார், மச்சான் ஒய்ஃபு, அவங்க 2 பசங்க ஃபேமிலியாக போய் திருப்தியாக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கும்பிட்டாச்சு. எனக்கு லைட்டாக டிஸ்டர்ப் ஆனால் கூட, மைண்ட் டிஸ்டர்ப் ஆனால் கூட நான் போகணும்னு சொல்கிற இடம் கோயில் தான். எனக்கு அங்கே போனாலே வந்து மைண்டே பீஸ்ஃபுல்லாக மாறிடும். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நான் என்னோடய ஒப்பீனியனை வந்து சொல்கிறேன். ஒரு 1 hour கிட்ட உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த மர நிழல், சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு, சுற்றியுமே வந்து ஃபுல்லாமே வந்து வயல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். தென்னை மரம், தென்னந்தோப்பு. ஒரு அரை மணி நேரமாவது சுற்றிட்டு 1 மணி நேரம் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் உட்காந்தா தான் எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும். அது போக கோயிலில் 21 பூடம், ஒரு தெய்வங்கள் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து பங்காளிகளுக்கு சார்ந்த கோயில். ஒருத்தவங்களுக்கும் ஒரு சாமி. அதனால் அவங்கவுங்க சிலை இருக்கும். எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஒரே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, அங்கே போனோன்னே எனக்கு மைண்ட் செட்டே மாறிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ஹாப்பி ஆகிட்டேன். நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாமியாக கும்பிட்டுட்டு கடைசியில் வந்து எப்போயுமே நம்ம கோயிலுக்கு போனாலே மணி அடிக்காமல் வர மாட்டோமே. ஸோ அந்த மணியை பக்கத்தில் போய் பார்த்துட்டு அது வரணும்னு சொல்லிவிட்டு, அது வந்து நாங்கள் போட்ட மணி. ஸோ அது வந்து அதனால் பக்கத்தில் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபோட்டோக்கே வந்து வந்தார். இது வந்து என் மச்சான் பையன். அப்படியே கீழே உட்காந்துருந்தேன். ஏன்னா காற்றுலேருந்து வந்து ஒரு ரெக்கை, அது வந்து என்ன குருவின்னு சொல்லிட்டு தெரியலை, பறந்து கரெக்டாக என் மடியிலே விழுந்துச்சு. அதை அப்படியே பரட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே காருக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறினேன். தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கோயிலேருந்து கொண்டு வந்த லெமனை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.